Hi friends, welcome to Cuisine. நம்ம இன்னைக்கு சூப்பர் இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஐஸ்கிரீம் ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம். நீங்கள் வழக்கமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணுறது, முட்டை வச்சு பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுலாம் பார்த்துருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்டேட் ஆகும் உங்களுக்கு. இப்போது இது நான் என்ன ரெசிபி என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து க்ரீம் சீஸ் ஐஸ்கிரீம். க்ரீம் சீஸ் பண்ணி நம்ம அதில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரிச்சான க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இதுக்கு நான் 1 லிட்டர் பாலை அரை லிட்டராக பிரித்து ஒரு 1/2 லிட்டர் நான்ஸ்டிக் பேனில் நான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் அதில் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை வந்து நான் வந்து 75 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு 1/2 லிட்டரை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம க்ரீம் சீஸ் தயாரிக்க போகிறோம். ஸோ நம்ம 1 லிட்டர் பால் திக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ரொம்ப புளிச்ச தேயிலாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் வந்து இந்த சீஸ் செய்கிறதுக்கு நீங்கள் தயிர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம அதை வடிகட்டி எடுக்கிற அந்த சீஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் அதாவது அந்த ஃப்ளேவர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் நீங்கள் எந்த மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணலாம், சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை, சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டுட்டு இந்த ஆடை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடில் விடுற ஆடையெல்லாம் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் சர்க்கரை வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டுடலாம். அப்புறம் இதையும் நம்ம திரிச்சிக்கலாம். இப்போது இதில் நான் தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சர்க்கரை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப கூட போட்டுக்கலாம் அது சுண்டுறதுக்குள்ளே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ நான் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதாவது 60 to 70 கிராம்ஸ். செக் பண்ணிவிட்டு வேணால் நான் திரும்பி போட்டுப்பேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவுன்னு எக்ஸாக்டாக இல்லை. இப்போ நீங்கள் 1 லிட்டர் பாலில் செய்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பாலில் சென்னா எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலில் வந்து நீங்கள் மிக்சிங்க்கு வச்சுக்கோங்க. க்ரீம் சீஸ் ஒரு ஹாஃப் லிட்டருக்குள்ளே சீஸ் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும். இப்போது இதுக்கு நான் சுகர் சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த 1/2 லிட்டர் வந்து பாதியாக குறையணும். ஹாஃபாக குறையிற அளவுக்கு நல்லா மீடியமில் வச்சு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா அப்படியே குக் பண்ணிட்டுருங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிறதுல நம்ம வந்து இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம். இதை நம்ம தயிர் சேர்த்து திரிச்சிட்டு நம்ம வடிகட்டணும். இது நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அலசிடுங்க, இல்லைன்னா புளிக்கும். இப்போ இது நல்லா தயிர் வந்து இது க்ரீம் தனியாக தண்ணி தனியாக வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த சென்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த நம்மளுக்கு அந்த சீஸ் தனியாக தண்ணி தனியாக பன்னீர் தனியாக கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம க்ரீம் சீஸாக மாற்ற போகிறோம். இது கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம இதை வடிகட்டி புளிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் உள்ள ஈரத்தை எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இதை வந்து க்ரீம் சீஸாக மாற்றணும். சைட் பை சைட் வந்து இந்த பால் பாருங்கள் நல்லா சுண்டி இது ஒரு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வர அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நான் வந்து மீடியமில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பக்கம் சுண்டிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த சீஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு பால் சரியாக இந்த மாதிரி சீஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு இதில் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம உங்ககிட்ட வந்து பிளெண்டர் இல்லைன்னா எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா வடிகட்டி அந்த இதை எடுத்துட்டு அதில் உள்ள ஈரத்தை இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஈரப்பதத்தை புழிஞ்சி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை மிக்சியில் நல்லா க்ரீமாக நல்லா சாஃப்டான ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் இந்த க்ரீம் வந்து நல்லா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த இதில் வந்து நீங்கள் க்ரீம் சீஸ் இப்போ பிளெண்ட் பண்ணிங்களோ அந்த ஜார்லேயே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போது
இந்த சென்னாவை நம்ம பண்ணி வச்ச சீஸை வந்து நம்ம இதில் நல்லா உடச்சி போட்டுட்டு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அது ட்ரையாக இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதாச்சும் 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ நான் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக எப்படியோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. நல்லா திக்காக நல்லா இந்த ஆடை இது எல்லாமே க்ளீனாக அப்படி வந்துருச்சு. இதில் நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ணதை இதில் போட்டாச்சு. இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, நான் வந்து ரோஸ் எசன்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அசோஷன் நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. இனிப்பும் வந்து நீங்கள் இது கொஞ்சம் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து இது காய்ச்சும் போதே செக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் எந்த மிக்ஸி ஜாரில் க்ரீம் சீஸ் பண்ணீங்களோ அதுலேயே ஊற்றி நீங்கள் வந்து இந்த பாலையும் இந்த இது மிக்சரையும் போட்டு உங்கள் டேஸ்டிங் இது வரப்போ நல்லா க்ரீமியாக அடித்து நீங்கள் டப்பர் வேரில் ஊற்றி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் நம்ம இதே மாதிரி அடிச்சுட்டு எடுத்து வைக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கான ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் போடுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக அடிச்சுட்டு ஊற்றி வைக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமியாக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொலன்னு இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம இப்போது இதை வந்து மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே கண்டிப்பாக அடிக்கலாம். நல்லா அந்த அதாவது இந்த பன்னீர் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். டேஸ்ட் வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டெக்ஸ்சர் வைஸ் நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி சில்கியாக இல்லாமல் லேசாக திப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நல்ல மிக்ஸியில் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சிருங்க. அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நான் அதை மூடி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்குது. பட் இந்த லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளுத்த கலராக இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவராலும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மூடி வச்சுட்டு 1.5 மணி நேரம் கழித்து நல்லா ஓரளவு செமி சாலிடாக ஆனதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு தடவை அடிச்சுட்டு வச்சுட்டோன்னா 8லேருந்து 12 மணி நேரம் 10 to 10 hours கூட வச்சுக்கலாம். இல்லை 8 hours to 12 உங்களோட ஃப்ரிட்ஜோட கூலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் அப்போது ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இதே மாதிரி இப்போ செமி சாலிடாக ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா அடிச்சுட்டு நீங்கள் பிளெண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ எதில் அடிக்கணுமோ அடிச்சுட்டு திரும்பவும் நீங்கள் ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுட்டு 8 hours to 12 hours கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ நான் அதை அடிச்சுட்டு மறுபடியும் ஊற்றி வச்சிடுறேன். பாருங்கள், மறுபடியும் நல்லா க்ரீமியாக அடிச்சிட்டேன். இப்போ இதை மறுபடியும் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்கூப் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இது 8 மணி நேரம் 12 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்கள். இதை நான் ஸ்கூப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் நான் ஸ்கூப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு பாருங்கள். க்ரீமியாக இருக்குது. இன்னும் இப்போ நான் அந்த மூடியை காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபோம் மாதிரி ஒட்டியிருக்கு பாருங்கள். நார்மல் ஐஸ்கிரீமில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ திரும்ப எடுக்கிறதுல கொஞ்சம் உருகிட்டு நான் ஒரு வேலை இருந்ததுனால அது இல்லைன்னா ரொம்ப ஸ்கூப் இன்னும் அழகாக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான ரொம்ப அருமையான ரெசிபி இது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.